Praise the Lord. எசேக்கியேல் 34:14 என்ன சொல்லியிருக்கிறா? I will take my people, my sheep to good pasture land. தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, நல்ல மேய்ச்சலில் அவங்கள மேய்ப்பேன். இன்னொரு the message translationல என்ன போட்டிருக்குன்னா, ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. It says, I will feed them on the mountains of Israel along the stream. அது மட்டும் இல்லாமல் I will lead them into lush pastures. அதாவது நல்ல பசும்புல் இருக்கிற இடத்துல நான் அவங்கள கொண்டு போவேன். So they can roam the mountains. என்ன அழகாக போட்டிருக்காரு பாருங்களேன். அந்த மலை இடங்களில் வந்து அவங்க எங்கேனாலும் போய் அவங்க சாப்பிட போகலாம். எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அருமையான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நம்மளுடைய இந்த நாளுக்குள்ள நம்ம எப்படி அதை ப்ராக்டிக்கலாக எடுக்கலான்னு பார்த்தாக்கா, wherever you are, He will take you to green, lush pastures you can roam. என்ன மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு பிளெஸ்ஸிங் உள்ள ப்ராஜெக்ட். உங்கள் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ப்ராஸ்பர் ஆகும். ஃபெயில் ஆகிற ப்ராஜெக்ட் உங்களுக்கு வராது. விசுவாசிங்க. யூ ஹேவ் டு பிலீவ் இட். இல்லை ஐயோ எனக்கு வந்து என்னை தூக்கி போட்டுருவாங்க, தப்பான ப்ராஜெக்ட்டுக்கு, வேஸ்டான ப்ராஜெக்டில் போட்டுருவாங்க அப்படின்னு டோன்ட் பிலீவ் தட். That is for someone else. For you, the child of God, என்ன சொல்கிறாரு? lush. They can roam anytime in the mountains. நல்லா அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும். Hallelujah. Praise the Lord. அது மட்டும் இல்லாமல் தேவ நல்ல ஹை ஹில்ஸில் கொண்டு போய் வைப்பார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஐயோ எங்களுக்கு கிளையன்ட் சரியே இல்லையே. நோ, ஹீ இஸ் கோன் டு கிவ் யூ த பெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஆஃப் த கிளையன்ட்ஸ். உங்கள் வீடுகளில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர், நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா நல்ல மேய்ச்சலில் கொண்டு போய் அவர் உங்களை ஹி வில் டேக் யூ. He will lead you. நீங்கள் சிரமப்பட வேண்டாம். நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன விசுவாசிக்கிறோன்னா, நான் ரொம்ப சிரமப்படணும், நான் ரொம்ப முயற்சி எடுக்கணும், நான் ரொம்ப பாடுபடணும், கஷ்டப்பாடுபடணும் அப்படின்ட்டு நம்ம சில வேலையில் நினைப்போம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், அவர் மேய்ப்பனாக இருக்கும்போது நான் அவர்களை ஒரு நல்ல லஷ் இடத்துல கொண்டு போய் நான் அவங்கள ரோம் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் அ கிரேட் பிளெஸ்ஸிங். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க வந்து நிலம் வாங்கணுன்னு டெக்ஸஸில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வந்து வாங்காத வெயிட் அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்களும் ஐயோ இன்னும் எவ்வளோ நாள், நாங்கள் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நாங்கள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு கர்த்தர் சொன்னாலும், ஓகேண்ணா அந்த இடத்துல போய் ஒரு வனாந்திரமான நாட் அ வெரி ப்ராமினன்ட் பிளேஸ் இல்லாத மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் எல்லாம் ஹாப்பனிங் அந்த மாதிரி நார்மல் இடத்துல போய் ஒரு இடம் வாங்குன்னு கர்த்தர் வந்து அவங்களை கைட் பண்ணியிருக்கார். இவங்களும் போய் அந்த இடத்துல வாங்கிடுறாங்களாம். நத்திங் இஸ் ஹேப்பனிங். அவங்க அப்படியே லைஃப் கோஸ் ஆன். கொஞ்ச நாள் கழிச்சிட்டு கவர்மெண்ட் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்களா. என்னன்னு பார்த்தா, அவங்க லேண்டுக்கு அடியில் ஆயில் இருக்குது. ஸோ வி வில் பே யூ ஸோ மெனி டைம்ஸ் மோர். அந்த லேண்டை எங்களுக்கு விற்றுருங்க. கர்த்தர் வந்து நம்மளை அப்படியே அழகாக ஃபோர்ஸ் பண்ண. ட்ரஸ்ட் ஹிம். லெட்ஸ் பிலீவ் இன் ஹிம். கர்த்தாவே நீங்கள் எங்களை அழகான நாங்கள் ரோம் பண்ணி நல்ல பெஸ்ட் வேலை, பெஸ்ட் காலேஜ், உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜ் கொடுப்பார், நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், நல்ல திருமணத்தை செய்து வைப்பார். தவறானதை விசுவாசிக்க வேண்டாம். லாட் ஆஃப் டைம்ஸ் எப்போவுமே நெகட்டிவாக நம்ம ட்ரெயின் பண்ணி எனக்கு நல்லா கிடைக்காது, எனக்கு சாபம் தான் அப்படின்னு சொல்லி நோ, லுக் அட் த பியூட்டிஃபுல் ஷெப்பர்ட். என்ன அழகாக பேசுகிறாரு. யூ கேன் ரோம் இன் த மவுண்டன்ஸ் எனி டைம் யூ வாண்ட், because I'm going to take you there. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? Shall we pray? Lord Father God, we thank you for this promise. உம்முடைய ஆடுகளாகிய எங்களை நீங்கள் அழகான இடத்துல கொண்டு போய் மேய்க்க போகிறீங்க. சங்கீதம் 23 தான் நாங்கள் அதை பார்த்துருக்கோம். ஆனால் எசேக்கியேல் 34 எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. They can roam in that high mountains. நல்ல மேய்ச்சலான இடத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், தண்ணிக்கு அவங்க வேலையை இடத்துக்கு போக வேண்டாம், பக்கத்துலேயே தண்ணி இருக்கும், எல்லா விதமான தேவைகளையும் நான் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை தாரும், ஒரு அற்புதத்தை தாரும், அவங்களை உயர்த்தும் ராஜா. நீங்கள் அவங்கள நல்ல இடத்துல, மேய்ச்சலான இடத்துல கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றது அவங்க விசுவாசிக்கிட்டும், அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் ராஜா. பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க, பெஸ்ட் டீம்ஸ் கொடுங்க, பெஸ்ட் கிளையன்ஸை கொடுங்க ராஜா. பெஸ்ட் டோர் ஓப்பனிங்ஸ் கொடுங்க, நல்ல மருமகனை கொடுங்க, நல்ல மருமகளை கொடுங்க கர்த்தாவே, நல்ல காலேஜை கொடுங்க, நல்ல ஸ்கூலில் கொடுங்க கர்த்தாவே. தேவைகளை சந்திங்கப்பா. நீர் எங்கள் மேய்ப்பன் என்பதை இவர்களுக்கு நீங்கள் நிரூபியுங்க கர்த்தாவே. உம்மால கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் காணப்படட்டும். பலவீனம் இருக்கிற குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தை பலவீனத்தை நாங்கள் அகற்றுகிறோம் ராஜா. உம்முடைய வல்ல கரம் அந்த குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். எல்லா பலவீனம் நீங்குவதாக. சுகத்தினால நீங்கள் அவங்களை இடைக்கட்டுங்க ராஜா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ராஜா. You cover them with your precious blood and you strengthen them and you deliver them, love.
Let there be joy in all the homes of Father God, because you are a shepherd and you lead us into good pasture land. We thank you for this day, for this promise. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Our namme alagana pasture land la He will take us to good pasture land. Hallelujah. Have a wonderful day. Believe in His word and the Lord will prove His word. Amen. Have a blessed day. God bless you.